இது நியூஸ் ஃபர்ஸ்ட் பிரைம் டைம் சன்ரைஸ். வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது இலங்கையின் முதற்தர செய்தி வழங்குனர் நியூஸ் ஃபர்ஸ்டின் காலை நேர பிரதான செய்திகளுடன் உங்களுடன் இணைந்து கொள்ளும் நான் கௌதமி நந்தமாலா. இன்று ஜூலை மாதம் 11ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை. மலர்ந்திருக்கும் இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். முதலில் இன்றைய தலைப்புச் செய்திகள். கச்சத்தீவை மீட்பதும் கடல் எல்லையை மறுவரையறை செய்வதும் மட்டுமே தமிழக மீனவர்களின் பிரச்சினைக்கு நீடித்த தீர்வை வழங்கும் என தமிழக முதல்வர் பழனிசாமி இந்திய பிரதமருக்கு கடிதம். கல்வி பொதுத்தராதர உயர்தர பரீட்சைக்கு தோற்றும் மாணவர்களுக்கான பரீட்சை அனுமதி பத்திரம் தபாலிடப்பட்டுள்ளதாக பரீட்சைகள் திணைக்களம் தெரிவிப்பு. மண்சரிவு மற்றும் வெள்ள அனர்த்தங்களால் பாதிக்கப்பட்ட வீடுகளின் நட்டஈட்டு மதிப்பீடுகள் எதிர்வரும் 31ஆம் தேதிக்கு முன்னர் நிறைவு செய்யப்பட உள்ளதாக இடர் முகாமைத்துவ நிலையம் தெரிவிப்பு. காஷ்மீரில் இடம்பெற்ற தாக்குதலில் 6ற்கும் மேற்பட்ட யாத்ரீகர்கள் பலி. இனி விரிவான செய்திகள். கச்சத்தீவை மீட்பதும் கடல் எல்லையை மீள வரையறை செய்வதும் மட்டுமே தமிழக மீனவர்களின் பிரச்சினைக்கு நீடித்த தீர்வை வழங்கும் என தமிழக முதல்வர் எடப்பாடி பழனிசாமி இந்திய பிரதமருக்கு கடிதம் மூலம் அறிவித்துள்ளார். புதுக்கோட்டை ஜெகதாப்பட்டினம் பகுதியிலிருந்து கடந்த 8ஆம் தேதி விசைப்படகில் மீன்பிடிக்க சென்ற 3 மீனவர்களை இலங்கை கடற்படையினர் சிறைப்பிடித்துள்ளதாக தமிழக முதல்வர் தனது கடிதத்தில் சுட்டிக்காட்டியுள்ளார். இலங்கை அரசு தொடர்ந்து மீனவர்களை சிறைப்பிடிப்பதும் படகுகளை பறிமுதல் செய்வதும் இடம்பெற்று வருவதாக எல்லை தாண்டி மீன்பிடிக்கும் மீனவர்களுக்கு சிறை தண்டனை மற்றும் அதிக அபராதம் விதிக்கும் வகையில் இலங்கை பாராளுமன்றத்தில் புதிய சட்டத்திருத்தம் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாகவும் எடப்பாடி கே பழனிசாமி இந்திய பிரதமரின் கவனத்திற்கு கொண்டு வந்துள்ளார். இலங்கையின் இந்த செயற்பாடுகள் பாக்சல சந்தியில் பாரம்பரியமாக தமிழக மீனவர்கள் மேற்கொண்டு வரும் மீன்பிடி தொழிலை அளிக்கும் விதமாக உள்ளது எனவும் மேலும் அத்தகைய நடவடிக்கைகள் தமிழக மீனவர்கள் மத்தியில் அச்சத்தையும் அமைதியின்மையையும் ஏற்படுத்தியுள்ளதாகவும் அந்த கடிதத்தில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. தமிழக மீனவர்களிடம் பறிமுதல் செய்யப்படும் படகுகளை அவர்களிடம் மீள ஒப்படைக்காமல் நீண்ட காலமாக இலங்கை அரசாங்கம் தடுத்து வைத்திருப்பதால் சீரமைக்க முடியாத அளவிற்கு படகுகள் சேதமடைந்துள்ளதாக தமிழக மீனவர்கள் விரக்தி அடைந்துள்ளதாகவும் தமிழக முதலமைச்சர் அனுப்பி வைத்துள்ள கடிதத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்திய அரசு மட்டுமல்லாது தமிழக அரசும் பாக்சல சந்தியில் நிலவும் இரு நாட்டு மீனவர் பிரச்சினையை இணக்கமான முறையில் தீர்வு காண நடவடிக்கை எடுத்து வரும் இந்த சூழ்நிலையில் இலங்கை அரசின் செயற்பாடுகள் ஏமாற்றத்தை அளிப்பதாகவும் தமிழக முதலமைச்சர் தெரிவித்துள்ளார். இலங்கை அரசு வசம் ஏற்கனவே உள்ள 53 விசைப்படகுகள், 144 மீனவர்கள் மற்றும் தற்போது சிறைப்பிடிக்கப்பட்டுள்ள 3 மீனவர்கள் மற்றும் அவர்களின் படகுகளை மீட்கும் விவகாரத்தில் பிரதமர் தலையிட்டு உரிய தீர்வு காண வேண்டும் எனவும் தமிழக முதல்வர் பழனிசாமி மேலும் கோரிக்கை விடுத்துள்ளார். வறுமை ஒழிப்புக்கான தெற்காசிய கூட்டமைப்பின் அறிக்கை மற்றும் காணி, வனம், மீன்பிடி வளங்கள் தொடர்பான தன்னார்வ வழிகாட்டி தமிழ் கைநூல் நேற்றே வெளியிடப்பட்டது. தேசிய மீனவ ஒத்துழைப்பு இயக்கத்தின் ஏற்பாட்டில் இந்த நிகழ்வு நடைபெற்றது. தெரியும், இந்த அமைப்பு வரிவடாக்கு மக்கள் நேர அங்க இந்த முகாம்களுக்கு விஜயம் செய்து அந்த மக்களை கனதடவைகள், நான் இவரோட போயிருக்கிறேன், கனதடவைகள் அந்த மக்களை சந்திச்சு அவருடைய பிரச்சனைகள் எல்லாத்தையும் இங்க மட்டுமில்லை, யாழ்ப்பாணத்தில் மட்டுமில்ல, நீர்கொழும்புல பல இடங்கள்ல கூட மக்களுடைய பிரச்சனைகளை இந்த நெப்சோ அமைப்பு அவர்களுக்கு விளங்கப்படுத்தி இருக்கின்றார்கள். உங்களுக்கு தெரியும், இந்த பிரதேசம் வரி வடக்கு அதில் கடந்த கால அரசு, இப்ப புதிய அரசாங்கத்துக்கு முன்னே அந்த பிரதேசம் உண்மையில கிட்டத்தட்ட 5000 ஹெக்டேருக்கு மேற்பட்ட பிரதேசம் நினைக்கிறேன். அதுல உங்களுக்கு தெரியும், மிகச்சிறந்த வளம், அங்க கடல் வளம், நன்னீர் வளம், அதோட நில வளம், 3 வகையான இயற்கை வளங்களை கொண்ட ஒரு பிரதேசம். அது மட்டுமல்ல, அந்த பிரதேசத்தில் சிறந்த துறைமுகம் இருக்குது, ஒரு விமான தளம் இருக்குது, ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்குது, எல்லா விதமான ஒரு சின்ன குட்டி அரசுக்கு அரசை கொண்டு நடத்தக்கூடிய விதமான முறை எல்லா செட்டப்போடையும் அந்த பிரதேசம் இருக்கு. இந்த போர் நடந்தது, போருக்கு பின்னால பாதிக்கப்பட்ட பிரதேசம் முள்ளிவாய்க்கால் சொல்லும். அந்த பிரதேசத்தை சார்ந்த முல்லைத்தீவு இன்றைக்கு இலங்கையின் ஆக கூடிய வறுமை மட்டம் உள்ள பிரதேசமாக காணப்படுகின்றது. அரசியல்வாதிகளும் இதே தங்களது வாக்கு பெறத்துக்காக இதிலே மக்களை குழப்புகின்ற வகையில் சில நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றார்கள். ஒழிய உண்மையாக அடி ஆழத்துக்கு சென்று மக்கள் நலன் சார்ந்ததான ஒரு
நடவடிக்கையில் இறங்கவில்லை. ஒவ்வொருவரும் தாங்கள் குறைந்தவர்கள் என நினைக்கிறார். வலிவடக்கு மக்களுடைய மீள்குடியேற்றத்தை வலியுறுத்தி பல்வேறுபட்ட செயற்பாடுகளை இந்த தேசிய மீனவர் ஒத்துழைப்பு பக்கம் முன்னெடுத்து வந்தது. அதுக்கு சான்று பகிரக்கூடிய வகையிலே இங்கே ஒரு சில பிரதிநிதிகள் இருந்தாலும் கூட அதுக்கு மேலாக ஊடகவியலாளர்கள் இங்கே இருக்கின்றார்கள். பல்வேறுபட்ட செயற்பாட்டு நிகழ்வுகளை கண்டுகொண்ட அல்லது அது தொடர்பான செய்திகளை மக்கள் மத்தியில் எடுத்து சென்ற ஊடகவியலாளர்கள் இங்கே இருக்கின்றார்கள். அந்த வகையில் இந்த வலிவடக்கு மக்களுடைய மீள்குடியேற்றம் தொடர்பான ஒரு ஆக்கப்பூர்வமான செயற்பாடுகளை முன்னெடுத்ததென்று சொன்னால் என்னுடைய மனச்சாட்சிக்கு எட்டிய வகையில் அது தேசிய மீனவர் ஒத்துழைப்பு இயக்கத்தினுடைய பங்கு மிகவும் ஒரு மகத்தான காத்திரமான பங்களிப்பாக இருந்திருக்கின்றது என்பதை எந்த இடத்திலும் எம்மால் சார்ந்து பகிர முடியும். நாங்கள் தேசிய மீன் ஒத்துழைப்பு இயக்கம் கடந்த மாதம் நாங்கள் இது தொடர்பான தெளிவூட்டல் ஒன்றை யாழ்ப்பாணத்தில் செய்திருந்தோம். தொடர்ச்சியாக செய்ய வேண்டியிருக்கின்றது. இந்த பௌதிக திட்டங்களினாலே என்னென்ன மாதிரியான பாதிப்புகள் இருக்கிறது என்று இங்கே நாங்கள் கதைத்த மீன வளங்கள், காட்டு வளங்கள், நில வளங்கள் எல்லாமே முழுமையாக சூறாடப்பட போகின்றது. ஆகவே இது தொடர்பாக நாங்கள் சிந்தித்து செயல்பட வேண்டியிருக்கிறது என்பதையும் கூறிக்கொண்டு அடுத்த கட்டங்களிலே எல்லோரும் விவசாயிகள், நாங்கள் ஏற்கனவே 2003ஆம் ஆண்டு பேராசிரியர் அவர்கள் இருக்கின்றார்கள், எங்களுடைய அமைப்பாளர் இருக்கின்றார். 2003ஆம் ஆண்டு இந்த விவசாயிகள், மீனவர்கள், தொழிலாளர்கள், தோட்ட தொழிலாளர்கள், படித்தவர்கள், நிபுணத்துவம் வாய்ந்த எல்லாரையும் இணைத்துக் கொண்டுதான் இந்த ஊவா மாகாண சுகாதார அமைச்சராக செந்தில் தொண்டமான் நேற்று மாலை பதவியேற்றுக் கொண்டார். மத்திய மாகாண ஆளுநர் நிலுக்கா ஏக்கநாயக்க முன்னிலையில் மாகாண சபை உறுப்பினர் செந்தில் தொண்டமான் பதவி பிரமாணம் செய்து கொண்டார். இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் சார்பில் ஊவா மாகாண சபைக்கு போட்டியிட்டு தெரிவான செந்தில் தொண்டமான் பதுளை மாவட்டத்தை பிரதிநிதித்துவப்படுத்துகின்றமை சுட்டிக்காட்டத்தக்கது. கல்வி பொதுத்தராதர உயர்தர பரீட்சைக்காக இம்முறை தோற்றும் மாணவர்களுக்கான பரீட்சை அனுமதி பத்திரங்கள் தபாலில் சேர்க்கப்பட்டுள்ளதாக பரீட்சைகள் திணைக்களம் தெரிவித்துள்ளது. 3,15,227 பேர் இம்முறை உயர்தர பரீட்சைக்கு தோற்றவுள்ளதாக பரீட்சைகள் ஆணையாளர் நாயகம் WMNJ புஷ்பகுமார குறிப்பிட்டார். இவர்களில் 77,284 பேர் பாடசாலை பரீட்சார்த்திகள் ஆவர். பாடசாலைக்கு கிடைக்கப்பெறும் எந்த ஒரு அனுமதி பத்திரத்தையும் எவ்வித காரணத்திற்காகவும் அதிபர்கள் தம்மிடம் வைத்துக் கொள்ளக்கூடாது என்றும் பரீட்சைகள் ஆணையாளர் சுட்டிக்காட்டினார். பரீட்சை அனுமதி பத்திரங்களை உரியவர்களிடம் கையளிக்க நடவடிக்கை எடுக்குமாறும் பரீட்சைகள் ஆணையாளர் சகல அதிபர்களையும் கேட்டுக் கொண்டுள்ளார். இது தொடர்பில் ஏதேனும் பிரச்சினைகள் இருப்பின் எதிர்வரும் 20ஆம் தேதிக்கு முன்னர் பரீட்சைகள் திணைக்களத்தின் பாடசாலை பரீட்சை பிரிவிற்கு அறிவிக்க முடியும் என பரீட்சைகள் ஆணையாளர் சுட்டிக்காட்டியுள்ளார். அண்மை காலத்தில் இடம்பெற்ற மண் சரிவு மற்றும் வெள்ள அனர்த்தங்களால் சேதமடைந்த வீடுகள் தொடர்பான மதிப்பீட்டு பணிகளை எதிர்வரும் 31ஆம் தேதிக்கு முன்னர் நிறைவு செய்ய உள்ளதாக இடர் முகாமைத்துவ நிலையம் தெரிவித்துள்ளது. அனர்த்தங்களால் நாட்டின் 15 மாவட்டங்களில் 85,811 வீடுகள் சேதமடைந்துள்ளதாக இடர் முகாமைத்துவ நிலையத்தின் தேசிய அனர்த்த நிவாரண சேவைகள் நிலைய பணிப்பாளர் மஹிந்த பதிராஜா குறிப்பிட்டார். இவற்றில் 3,129 வீடுகள் முற்றாக சேதமடைந்துள்ளன. காலி, மாத்தறை, களுத்துறை மற்றும் ரத்தினபுரி ஆகிய மாவட்டங்களே பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளன. சில மாவட்டங்களில் சேத விவரங்களை திரட்டும் பணிகள் இறுதிக்கட்டத்தை எட்டியுள்ளதாக தேசிய அனர்த்த நிவாரண சேவைகள் நிலைய பணிப்பாளர் கூறியுள்ளார். மதிப்பீட்டு பணிகள் நிறைவடைந்த பின்னர் சேதமடைந்துள்ள வீடுகளுக்கான இழப்பீடுகளை வழங்கும் நடவடிக்கைகளை அவசரமாக முன்னெடுக்க உள்ளதாகவும் அவர் தெரிவித்தார்.